ஒரு நாள் ஒரு சிறுவன் வீதியில் நடந்து கொண்டிருந்தான். சாலை ஓரத்தில் ஒரு பெரிய பழமரம் இருந்தது. அது ஒரு மாமரம். அந்த மரத்தில் ஒரு பசுமையான, மெதுவாக பழுத்து வரும் மாம்பழம் இருந்தது. அந்த குழந்தைக்கு மாம்பழம் பிடிக்குமாம். அதனாலே அது ஒரு கல்லெடுத்து அந்த மாம்பழத்தை பறிக்க முயன்றது. முதலாவது கல் மாம்பழத்தை தவிர வேற எங்கோ விழுந்தது. இரண்டாவது கல் மரத்தின் கிளையை தாக்கியது. மூன்றாவது கல் நேராக மாம்பழத்தை தாக்கி அது கீழே விழுந்தது. சிறுவன் குதூகலத்துடன் மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டான். அப்போது அந்த மரம் அவனை பார்த்து மெதுவாக சிந்திக்க, என்னை கல்லால் அடித்தவனுக்கே நான் இனிப்பான பழம் கொடுக்கிறேன். இதுதான் இந்த மரத்தின் தன்மை. மனிதனும் அப்படியே இருந்தால் உலகம் இனிமையாகிவிடும். நமக்கு தீங்கு செய்தவர்களிடமும் சிந்தனையோடு நடந்து கொள்வது உண்மையான மகத்துவம்.